மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சன்சைன் A3. தோட்டத்தில் வந்து 2 எலுமிச்சை மரம் இருக்குது. ஒன்று வந்து இங்கே முன்னாடி தெரியுதுல்ல, அதுதான். அதில் வந்து அவ்வளோவா காய்க்காது. இன்னொரு மரத்தில் வந்து நிறையா காய் காத்திருக்கும். இந்த மரத்தை பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ எலுமிச்சம் இருக்குது அப்படின்னு. இவ்வளோ பழம் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை அவ்வளோயுமே அப்படியே வந்து வேஸ்ட் ஆக போகிறோமா, இல்லை இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதுதான் இன்றைக்கியோட விலாகு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து பிப்ரவரி மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ரம்ஜான் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் வந்து சஹர் பண்ணுறதுக்காண்டி இயர்லி மார்னிங் வந்து எழுந்திரிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி, அந்த டைமுக்கு வந்து சுருக்குன்னு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்றனால இப்போ இருக்கிற லெமனில் வந்து பாதி லெமனை வந்து நான் வந்து ஊறுகாய் வந்து போட போகிறேன். மீதி லெமனை வந்து நம்ம பறிச்சுட்டு ஒரு பேக்கில் போட்டு பள்ளிவாசலில் போய் வச்சுட்டோம்னா அங்கே வர்றவங்க வந்து அவங்களுக்கு தேவையான லெமன்ஸை வந்து எடுத்துக்கிடுவாங்க. பாதியை வந்து நம்ம நெய்பர்ஸ்க்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த லெமன் ட்ரீயில் பாருங்கள் எவ்வளோ லெமன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிளை விடாமல் எல்லாத்துலேயுமே வந்து லெமன்ஸ் இருக்குது. அதுவும் ஒவ்வொரு லெமனும் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு ஆரஞ்சு அந்த சைஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே வந்து சின்ன சின்ன லெமன்ஸில் தான் வந்து ஊறுகாய் போட்டிருப்போம். இப்போ வந்து இந்த டைமில் வந்து நல்ல பெரிய பெரிய லெமனாக இருக்குல்ல, இது வந்து கீழே விழுந்துடும் இதுக்கப்புறம். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய லெமன்ஸை வந்து நம்ம எடுத்து இன்றைக்கி ஊறுகாய் போட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம வந்து இந்த சின்ன சின்ன சைஸ் லெமனில் தான் வந்து ஊறுகாய் போட்டிருப்போம். நானே வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் வந்து இந்த பெரிய சைஸ் லெமனில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். நம்ம ஊர் வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள்லேயே வந்து நல்லா வந்து லெமன் வந்து காஞ்சிரும், ஊறுகாய் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். பட் இங்கே வந்து வெயில் வந்து அடிக்கும், பட் அதோடு சேர்ந்து காற்றும் இருக்கும். எந்த டைமில் வந்து நம்மளுக்கு மழை பெய்யுது அப்படின்னு தெரியாது. வெதர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இப்போ வந்து வெதர் வந்து ஒரு 4 நாளைக்கு வந்து கண்டினியூவாக நல்ல வெயில் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. சம்மர் டைம் அப்படின்றனால அதனால தான் நான் சரி ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஊறுகாய் வந்து நம்ம செஞ்சாலுமே நம்மளுக்கு மட்டும் வச்சுக்க போகிறது கிடையாது. நமக்கு வந்து பள்ளியில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் நோன்பு நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஊறுகாய் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஊறுகாய் செஞ்சதில் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். வெறும் நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு கிடையாது. இங்கே வந்து பள்ளியில் வந்து நிறையா கல்ச்சர் வந்து சேருவாங்க. பாகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை ஆப்கானிஸ்தான், சவுதி, நிறையா கண்ட்ரியில் வந்து இங்கே முஸ்லீம்ஸ் வந்து சேருவாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் அதிலேருந்து கொஞ்சம் ஊறுகாயை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். வந்து நான் எடுத்துருக்க லெமன் எல்லாம் பாருங்கள் நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய பெரிய சைஸ் லெமனில் வந்து ஒரு 10 லெமன் மட்டும் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ காய்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் நான் 10 லெமன் எடுத்திருக்கேன். இது நல்லாவே அழுக்காக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். ஒரு நல்ல 10 தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் 10 தண்ணி இல்லை, அதுக்கு மேலேயே வந்து நல்லா அலசியிருக்கேன். மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து நல்லா போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் வந்து சிங்க்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைய. இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு மேட் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து லெமன்ஸை வந்து இதில் மாற்றிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிருக்கும். ஸோ எல்லா லெமனையுமே வந்து இந்த மேட்டில் வந்து நம்ம மாற்றிடலாம். வந்து எல்லா லெமனையுமே இந்த மேட்டில் வந்து மாற்றியாச்சு. எந்த பாத்திரத்தில் வந்து லெமனை வந்து நான் வாஷ் பண்ணேனோ அதே பாத்திரத்தை வந்து ஒரு காட்டன் துணியால் நல்லா தொடச்சி ட்ரை ஆக்கி இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா அந்த லெமன் எல்லாத்தையுமே தொடச்சி அதே பாத்திரத்தில் தான் நான் போட போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ஆக்கி அந்த பாத்திரத்தை வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு நல்ல காட்டன் கர்ச்சீஃபாக வந்து நான் எடுத்து இப்போ லெமன் எல்லாத்தையுமே வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக தொடச்சி அந்த பாத்திரத்தில் வந்து போட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் கர்ச்சீஃப் வந்து எடுத்து எல்லா லெமனையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் நம்ம எடுத்திருக்க அந்த 10 லெமனையுமே வந்து நல்லா தொடச்சி ட்ரை ஆக்கி அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றியாச்சு. இப்போது இதே மேட்டில் தான் நான் வந்து லெமன் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ண போகிறேன். நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி ஈரம் இல்லாமல் இருந்ததுக்கப்புறமா எல்லா லெமனையுமே வந்து இங்கே மாற்றி அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கர்ச்சீஃபை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த டிஷ்யூவை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா தொடச்சி க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா வந்து லெமனை வந்து ஒன்றொன்னா எடுத்து நம்மளுக்கு ஏற்ற சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் லெமன், அதனால் நான் ரேண்டமாக தான் கட் பண்ணுறேன். அந்த ஷேப் பார்த்து அந்த மாதிரிலாம் நான் வந்து கட் பண்ணலை. எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த லெமனை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்மளும் செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணும் அப்படின்றத மாதிரி
மாதிரி டிசைட் பண்ணி நானாக ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லா லெமனையுமே வந்து ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஸ்கின்னெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெயிலில் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து ஊறுகாயை வந்து ஊற வைக்கிறதுக்காண்டி மண் பாத்திரம் இல்லை பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லை கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. என்கிட்ட வந்து மண் பாத்திரம் இல்லை. ஸோ இந்த மாதிரி செராமிக் பவுல் தான் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஊறுகாயை வந்து ஊற வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பாத்திரத்தில் போடணும் அப்படின்னா அலுமினியம் பாத்திரம் இல்லைனா சில்வர் பாத்திரம், அதில் வந்து நீங்கள் ஊறுகாயை உப்பு போட்டு ஊற வைக்கும்போது ஓட்டை விழுகிறதுக்காண்டி அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஊறுகாயை ஊற வைக்காதீங்க யாராக இருந்தாலுமே. ஒரு கண்ணாடி பாத்திரம் இல்லை மண் பாத்திரம் இல்லை பிளாஸ்டிக் பாத்திரம் இதில் மட்டுமே ஊற வைங்க ஊறுகாயை. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து இப்போ வந்து எல்லா கட் பண்ணி வச்சுருக்க லெமனையுமே வந்து இந்த பவுலில் வந்து இப்போ நான் மாற்ற போகிறேன். நியூசிலாண்டில் என்கிட்ட வந்து மண் பாத்திரம் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். வந்து எல்லா கட் பண்ணி வச்சுருக்க லெமனையுமே வந்து இந்த கண்ணாடி பாத்திரத்துக்கு வந்து இப்போ மாற்றியாச்சு. இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ வெயிலில் காய வைக்கணும். இன்றைக்கி இந்த 10 பெரிய லெமனுக்கு வந்து நான் அரை பவுல் வந்து உப்பு வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உப்பு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாக வந்து உப்பு சேர்க்கவும் தேவை கிடையாது. அப்புறமா நம்ம சேர்த்துருக்க லெமனோட அந்த உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கையால் மிக்ஸ் பண்ணும்போது ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ வந்து கையால் யூஸ் பண்ணாமல் ஒரு சுத்தமான தண்ணி இல்லாத கரண்டியாக வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா காஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்ல தண்ணி இல்லாத காஞ்ச கரண்டியாக தான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நான் சேர்த்த உப்பு வந்து எனக்கு போதுமான அளவாக இருக்குது. ஸோ நான் அந்த உப்பை மட்டும்தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா உப்பு எதையுமே வந்து நான் சேர்க்கலை. ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும். இதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கட்டி வெயிலில் காய வைக்கலாம். என்கிட்ட இப்போ அது எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிட்டு போட்டு அதுக்கு மேலே நான் மூடி வச்சுருக்கேன். இதை தான் இப்போ வந்து நான் வெயிலில் காய வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து நல்ல வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு 2லேருந்து 3 நாளுக்குள்ளேயே நல்ல லெமன் வந்து ஊறி வந்துடும். எனக்கு வந்து இங்கே வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து எனக்கு ஊறி வர்றதுக்கு ஒரு 4லேருந்து 5 நாளுக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. காலையில் வெயிலில் எடுத்துகிட்டு போய் ஊறுகாயை வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் மறுபடியும் உள்ளே வச்சுருங்க. இதே மாதிரி தான் 4 நாள் நீங்கள் வெயிலில் காய வைக்கணும். 5 நாள் வந்து ஊறுகாயை வந்து நான் வெயிலில் வச்சேன். 5 நாளைக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், இதை தொட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின் வந்து பாருங்கள் அப்படியே நல்லா அமுங்கணும். இந்த மாதிரி நல்லா அமுங்கி அப்படி வந்துச்சுன்னா அது நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது கூட வந்து நான் அரை பவுல் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்றனால. அதுக்கப்புறம் கலருக்காண்டி கொஞ்சம் காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மட்டும் சாப்பிட போகிறது கிடையாது, நம்ம வெளியிலையும் கொடுக்குறோம். எல்லாமே நோன்பு வைக்கிற ஆளுங்க. ஸோ ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்த மிளகாத்தூள் எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த லெமனோட உப்பு ப்ளஸ் அந்த மிளகாத்தூள் ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் வந்து கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து இது ரெண்டையுமே போட்டு லோ ஃப்ளேமில் வந்து நல்லா அந்த கடுகு வெடிச்சு வர மாதிரி வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி கடுகு வெடிச்சு வந்திருக்கு. கலரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு நல்ல பெரிய கடாயாக வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கடாய் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல வாய் அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடாய் சூடானதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் பாட்டிலில் வந்து ஒரு பாதி நல்லெண்ணெய் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து நான் இதுக்கு சேர்த்துட்டேன். ஒரு 10 லெமனுக்கு வந்து இது போதுமான அளவாக எனக்கு வந்து இருந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம சேர்த்த அந்த லெமன் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துடலாம். லெமனையுமே வந்து ஒரே டைமில் வந்து எண்ணெயில் கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடுங்க. ஏன்னா எண்ணெய் வந்து சூடாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது மேலே தெறிக்கிறது வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா லெமன் மிக்ஸையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. வர ஊறுகாய் செய்யும்போது நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கும் நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை வந்து எல்லாருமே வந்து நல்லெண்ணெயை யூஸ் பண்ண பாருங்கள். வந்து எல்லா ஊறுகாய் மிக்ஸையுமே வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம்
நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி சைடில் வந்து பபிள்ஸ் வருது இல்லையா, இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர் மிக்ஸை வந்து சேர்த்து இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நம்ம அந்த லெமன்னு நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கீழேருந்து மேலே வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து ஒன்றோட ஒன்றா வந்து நல்லா சேரணும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து அடுப்பில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறுகாய் வந்து நல்லா வெந்து சூப்பராக வரும். பிட்வீனில் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க, இல்லைனா கீழே வந்து அடி பிடிச்சிரும். மோஸ்ட்லி வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து செய்யுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள், எண்ணெய் சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்சர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெரிய சைஸ் லெமன்லேயும் வந்து ஊறுகாய் வந்து சூப்பராக தான் வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ 2 நாளைக்கு வந்து இதே பாத்திரத்தில் அப்படியே தான் வைக்க போகிறேன். இது நல்லா ஆறணும், அதுக்கப்புறம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி மூடி வச்சுக்கிருவேன். கடைசி வரையை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe to Sunshine. Feel the best time. Bye.